சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே தமிழ்செல்வி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போனதுக்கப்புறமாவும் இங்கே சேதுக்கு தமிழ்செல்வி மேலேயும் தமிழ்செல்வி குடும்பத்து மேலேயும் இருந்த கோவத்தில் அங்கே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட செல்லப்பாண்டியை பார்க்கறதுக்காக சேது போகிறாரு. அங்கே இருந்த செல்லப்பாண்டியும் சேதுவை பார்த்து, மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தப்பால் உங்கள் குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு, இனி அப்படி எதுவுமே நடக்காது, அதனால தான் தமிழ் பேச்சை கேட்டு உண்மையெல்லாம் சொல்லி இப்போ என் நிலைமையை பாருங்க அப்படின்னு சொல்ல, நீ செஞ்ச தப்புக்கு எங்கள் அப்பா தலை குனிஞ்சு நிற்கணுமா? நீ எதுக்காக என் அப்பா பேரை சொல்லி எல்லார்கிட்டேயும் பணம் வாங்கின? உன்னால் என் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது அவமானம் தேடி வந்திருந்தா உன்னை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தையே நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். இப்போ என்னவோ உன் பொண்ணு உன்னை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டு உன்னை என்கிட்டேருந்து காப்பாற்றிட்டா. அதனால நீயும் பிரச்சனை இல்லாமல் இப்போ உள்ளே இருக்க. வெளியில் மட்டும் இருந்திருந்தேன்னு வையேன், உன் நிலமை இதை விட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சேது பேசும்போது அழுதுகிட்டே இங்கே செல்லப்பாண்டி சொல்கிறாங்க, வேண்டாம் மாப்பிள்ள, நான் செஞ்ச தப்புக்கு நான் நல்லா அனுபவிச்சிடுறேன். ஆனால் நீங்கள் தமிழ்செல்வி மேலே கோவப்பட வேண்டாம். தமிழ்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் செஞ்ச தப்பு. நீங்கள் தமிழ்செல்வியை ரொம்ப சந்தேகப்படுறீங்க. தமிழ்செல்வி உண்மையாகவே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறா. மற்ற எல்லாரும் உங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னு தமிழ்செல்வி தெரிஞ்சுக்கிட்டு என்னை அந்த பேச்சு பேசி என் மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு உண்மையை சொல்ல வச்சா. சொல்லப்போனால் நான் தானே தப்பு செஞ்சேன். உங்கள் அப்பா பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார். இப்போ வரைக்கும் எந்த தப்பும் செய்யாமல் நேர்மையாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ராஜாங்க ஐயா தலகுனியை நாங்கள் விட்டுருவோமா? நான் அப்படி எதுவும் செஞ்சுருக்கவே கூடாது. நான் செஞ்சது பெரிய தப்பு. இங்கே தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதா வசந்தியும் நானும் சொன்ன பொய்யால் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் இப்படி என்னால் ஒரு பிரச்சனை நீங்கள் இன்னும் தமிழ்செல்வியை தப்பாக நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு தான் என்னால் தாங்கிக்க முடியல. என் மேலே இருக்கிற தப்பாலையும் என் குடும்பத்து மேலே இருக்கிற கோவத்தாலையும் நீங்கள் தமிழ்செல்வியை பிரிஞ்சு வாழ வேண்டாம் மாப்பிள்ள. தமிழ்செல்வி இப்போ உங்கள் வாரிசை சுமந்துட்டுருக்கா, மாசமாக இருக்கா. நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தானே தமிழ்செல்வி சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் பொண்டாட்டி தமிழ்செல்வி இப்போ காலேஜில் போய் இங்கே டாக்டருக்காக படிச்சுட்ருக்கா. நீங்கள் மட்டும் துணையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்செல்வியால் பெருசாக சாதிக்கவே முடியும். ஆனால் நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி தமிழ்செல்வியை விட்டு பிரியணும்னு நினச்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. தமிழ்செல்விக்காகவும் தமிழ்செல்வி சொன்ன பொய்யே எங்களால் தான். அதுக்காகவும் நான் எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன். என்ன வேணாலும் செய்யுங்க. என் குடும்பத்தில் கூட நீங்கள் என்ன சொன்னீங்களோ நாங்கள் கேட்குறோம். ஆனால் தமிழ்செல்வியை மட்டும் பிரிஞ்சிடாதீங்க. என் பொண்ணு வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். என்ன தான் படித்து அவள் பெரிய டாக்டர் ஆனாலும் பெரிய ஒரு வேலைக்கே போனாலும் நீங்கள் கூட இருந்தால் தான் தமிழ்செல்விக்கு மதிப்பு. நீங்கள் விரும்பி தானே தமிழ்செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சின்ன தப்பு தானே, அதை மன்னிச்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, நீ எல்லாம் பேசுகிற வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன்ல, என்ன சொல்லணும். இனி என் குடும்பத்தை பார்க்க போகிறேன், நியாயம் கேட்க போகிறேன்னு என் வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான். நீ கண்டிப்பாக வெளியில் வர முடியாது. வெளியில் வராத மாதிரி தான் நானும் செய்வேன். அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். என் அப்பா பேரை சொல்லி நீ வாங்கின பணத்தை திருப்பி தரலன்னு வையேன், உன் குடும்பத்துக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாகும். அதையும் நான் பார்க்க தானே போகிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் குடும்பத்தை நம்பி உன் பொண்ணை விரும்பி என் அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்காம கல்யாணம் பண்ணல அந்த தமிழ்செல்வியை. என்னால் என் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என் அப்பா அவமானப்பட்டு நிற்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் செல்லப்பாண்டி. என்னை மாப்பிள்ளைன்னு உரிமையாக கூப்பிடக்கூட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சேது அங்கே செல்லப்பாண்டியை பார்க்க போய் ரொம்ப பெரிய பிரச்சனை செய்ய, அங்கே வந்த போலீஸும் இங்கே சேது சார் நீங்கள் இங்கே வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு கூப்பிடும்போது, சார் இந்த ஆளெல்லாம் சும்மா விட்டுறாதீங்க. என் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்காரு, நியாயமாக மட்டும்தான் அவர் நடந்துப்பாருன்னு. இந்த மாதிரி ஆளுங்களால் எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா? அதனால தான் வெளுத்து வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன். என்ன செய்ய அப்படின்னு சொல்லும்போது இங்கே போலீஸ் சொல்கிறாங்க, என்னதான் உண்மையை சொல்லி செல்லப்பாண்டியே உண்மையை ஒத்துக்கிட்டு வந்தாலும் மற்றவங்க எல்லாரும் உங்கள் அப்பா தப்பு பண்ணதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா வந்தாங்க. நான் தான் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு அனுப்பிட்டேன். எனக்கு என்னவோ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க மேலேயும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா பணம் வாங்கினது, இங்கே பணத்தை கேட்டு நம்புற மாதிரி பேசி மற்றவங்கள ஏமாத்துனது செல்லப்பாண்டி. எந்த தப்பும் செய்யாத உங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக எதுக்கு அவங்க எல்லாரும் வந்தாங்கன்னு எனக்கு புரியல. அவங்கள கூப்பிட்டு நான் விசாரிக்கிறதாவும் இருக்கேன். சொல்லப்போனால் செல்லப்பாண்டி தப்பு செஞ்சதை கூட அவங்க பெருசாக நினைக்காம எந்த தப்பும் செய்யாத உங்கள் அப்பா அந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது, அங்கே ராஜாங்க ஐயா அவமானப்பட்டு நிற்கணும்னு யாரோ திட்டம் போட்டு தான் அந்த ஆளுங்களை அனுப்பின மாதிரி இருக்குது செய்து. செல்லப்பாண்டி என்னவோ உண்மையை சொல்ல அங்கே வந்த ஆளுங்க பேச்சை கேட்காம அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாங்காமல் அனுப்பி வச்சுட்டேன்.
இப்படி உங்கள் அப்பா பொறுப்புக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டது தமிழ்செல்வி தான். தன்னுடைய அப்பா பண்ண தப்புக்கு சரியான நேரத்தில் வந்து செல்லப்பாண்டியை மாட்டி விட்டதால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜாங்க ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் முடியவே முடியாதுன்னு அவங்க பேச்சை கேட்காம அனுப்பிட்டேன். ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. யாரோ தேவையில்லாமல் உங்கள் அப்பாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது செல்லப்பாண்டி இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. தமிழ்செல்வி மேலே உள்ள கோபத்தில் இப்படி நீங்கள் பேசினாலும் செல்லப்பாண்டி உண்மையை ஒத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டான். ஆனால் நமக்கு தெரியாத யாரோ ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இப்போ செல்லப்பாண்டி மேலே கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தமிழ்செல்வி உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்கிறதுக்காக தன்னுடைய அப்பாவை மாட்டி விட்டுட்டாங்க. இனி ராஜாங்க ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் செய்து நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்தவங்க எதுக்காக ராஜாங்க ஐயா மேலே தப்பு இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னு விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து கிளம்புங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல தமிழ்செல்வியால் தான் ராஜாங்கத்துக்கு பிரச்சனை வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு சேதுவும் அங்கேருந்து அமைதியாகவே கிளம்பிடுறாரு. உடனே போலீஸும் நேற்று யாரெல்லாம் ராஜாங்க ஐயா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே போஸ் தரேன்னு சொன்ன பணத்துக்காக தேவையில்லாமல் ராஜாங்கத்தை மாட்டி விடணும்னு போன எல்லாரும் போலீஸ்கிட்ட அவமானப்பட்டு திரும்பி வந்ததால் அங்கே போலீஸ் மறுபடியும் கூப்பிட்ருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. போலீஸே கூப்பிட்ருக்காங்கன்னா இந்த போஸால் நமக்கு பிரச்சனை எதுவும் வந்துருமா? ஏற்கனவே ராஜாங்க ஐயா எந்த தப்பும் செய்யலை, இந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் சம்மந்தமும் இல்லை. அவரை மாட்டி விடணும்னு நினச்சோம் போஸால். ஆனால் போஸ் இப்போ பணமும் தரலை, நாமளும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்புறம் எதுக்காக போலீஸ் நம்மளை கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு ரொம்ப பதட்டமாகவே அங்கே போலீஸ் கூப்பிட்டதுனால கிளம்பி போகிறாங்க. உடனே அங்கே போலீஸும் விசாரிக்கிறாங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் ராஜாங்க ஐயா தப்பு பண்ணதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்க? உண்மையை சொல்லலை, அப்புறம் இங்கேருந்து வெளியில் போக முடியாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும். யாரோ சொல்லி தான் நீங்கள் இப்படிலாம் செஞ்சுருக்கிறீங்க. அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ராஜாங்க ஐயா எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்காரு, அவரை போய் இப்படி தப்பாக பேசி பணம் வாங்கினாருன்னு நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. நீங்கள் ராஜாங்க ஐயாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்கிறீங்க. இப்படிலாம் செஞ்சால் நீங்களும் அந்த செல்லப்பாண்டி மாதிரி உள்ளே தான் இருக்கணும். உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். அந்த போஸு தான், ராஜாங்க வீட்டில் உள்ள போஸு ஈஸ்வரியோட பையன்தான் சார் வந்து எங்கள் பெரியப்பா மேலே தப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 5 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னா சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் செல்லப்பாண்டி செஞ்சதை கூட சொல்லாமல் இதில் ராஜாங்கம் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ராஜாங்கத்துக்கு அந்த பொறுப்பும் இருக்கக்கூடாது. ராஜாங்கத்தால் தான் செல்லப்பாண்டி இப்படியெல்லாம் தெளிவாக ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மாட்டி விடணும்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே செல்லப்பாண்டி தமிழ்செல்வி மூலமாக இங்கே வந்து உண்மையை சொன்னதால் நீங்களும் கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேலேயும் நம்ம வந்து பொய் சொல்கிறது தப்புன்னு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் சார். ஆனால் பிரச்சனை எங்கள் பக்கம் இல்லை, அந்த போஸ் தரேன்னு சொன்ன பணத்தால் நாங்களும் ஏற்கனவே பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கோமே, அந்த பணம் கிடைக்காதோன்னு பயந்துட்டு இருக்கும்போது போஸ் பணம் தரேன்னு சொன்னதுனால தான் இப்படிலாம் நாங்கள் தேவையில்லாத பிரச்சனையை செய்ய வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். சொல்லப்போனால் செல்லப்பாண்டி பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களை இப்படி அவமானப்படுத்திடாதீங்க சார். நாங்கள் எந்த தப்பும் செய்யலை, எல்லா பிரச்சனைக்கும் அந்த போஸ் தான் காரணம் அப்படின்னு போலீஸ்கிட்ட போஸை வசமாக மாட்டி விட்டுறாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு புரிய வருது, அங்கே ஈஸ்வரியோட பையன் போஸ் இப்போ அங்கே ராஜாங்க ஐயா வீட்டில் இல்லை, ஏதோ தப்பு பண்ணதா சொல்லி அவங்க வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க. அந்த ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு போஸ் திட்டம் போட்டிருக்கான். இது தெரியாமல் இந்த ஆளுங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ராஜாங்க ஐயா மேலே செய்யாத ஒரு தப்பை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இதெல்லாம் முதல்ல ராஜாங்க ஐயா வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியணும். போஸ் எப்படிப்பட்டவன்னு முதல்ல இவங்க மூலமாகவே அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு புரிய வைக்கணும். இனி போஸை பார்த்தா அங்கே ராஜாங்க ஐயா கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக போஸை வெளுத்து வாங்கணும் அப்படின்னு ராஜாங்கத்து மேலே உள்ள நம்பிக்கையிலையும் அவர் கண்டிப்பாக தப்பு செய்யவே மாட்டார் அப்படின்னு ராஜாங்கத்தை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் உள்ள சிசிடிவியை அங்கே ரிப்பேர் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த சமயம் அதில் ஏற்கனவே இருந்த ஒரு ஆதாரத்தை பார்த்துட்டு அங்கே உள்ள டாக்டராக இருக்கட்டும், அங்கே இருந்தவங்களும் பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ராஜாங்கம் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அந்த ரூமில் என்ன நடந்தது, போஸ் எதுக்காக அங்கே வந்தார் அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ராஜாங்கம் பெரிய பொறுப்பில் இருக்கும்போது இந்த ஆள் வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இதை முதல்ல போலீஸ்கிட்ட இந்த ஆதாரத்தை கொடுத்து அந்த ஆளை கண்டுபிடிக்க சொல்லணும்.
ஏன்னா இந்த ஆளால் கண்டிப்பாக ராஜாங்க ஐயாவுக்கு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இதை இப்படியே விடக்கூடாது. நல்ல வேளை அந்த ராஜாங்க ஐயாவோட மருமக தான் அங்கே காப்பாற்றியிருக்கிறாங்க ராஜாங்கத்தை. இல்லைனா என்ன வேணாலும் ஆயிருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலை பற்றி என்னெல்லாம் நினச்சிருப்பாங்க. இது எப்படி இப்படி ஏதாவது தப்பு நடந்திருந்தா. நல்ல வேளை நம்ம ஹாஸ்பிட்டலோட பேரும் இப்போ நல்லா இருக்குது. அங்கே ராஜாங்க ஐயாவுக்கும் ஒன்றும் ஆகலைன்னா அதுக்கு காரணம் அந்த சேதுவோட மனைவி தமிழ்செல்வி தான். அவங்க வந்திருக்க போய் தான் அவங்க சரியான நேரத்தில் இந்த ஆளுக்கிட்ட இருந்து ராஜாங்கத்தை காப்பாற்றியிருக்காங்க. எல்லாமே இந்த ஆதாரத்தில் தெளிவாக இருக்குது. இதை முதல்ல போலீஸ்கிட்ட கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க ஐயாவுக்கு இந்த ஆள் அதாவது போஸால் பிரச்சனை வரும் அப்படின்றதையும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே தெளிவாக ஆதாரத்தை அங்கே டாக்டர் எடுத்து வைக்கிறாங்க. அங்கே போலீஸை வர சொல்கிறாங்க. போலீஸும் அதெல்லாம் பார்த்துட்டு இது போஸ் ஆச்சே, இது ராஜாங்க ஐயா வீட்டில் உள்ளவர். இந்த போஸால் ராஜாங்க ஐயாவுக்கு இன்னும் எவ்வளோ பிரச்சனை வரப்போதோ தெரியல. ஏற்கனவே மற்றவங்கள வச்சு ராஜாங்க ஐயா குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சான். இப்போ ராஜாங்க ஐயா இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கானாம். ஆனால் ராஜாங்க ஐயாவை காப்பாற்றினது அங்கே இருந்த டாக்டரும் இல்லை, அங்கே வெளியில் இருந்த போலீஸும் இல்லை, அவங்களோட மருமக தமிழ்செல்வி. ராஜாங்க ஐயாவுக்கு இப்போ நல்ல பேர் கிடச்சிருக்கிறதுக்கு காரணமும் அந்த தமிழ்செல்வி தான். அப்போ காப்பாற்றினதும் இந்த தமிழ்செல்வி தான். ஆனால் பாவம் அவங்க அந்த குடும்பத்து மருமகளாக இல்லாமல் தான் வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிச்சிட்ருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த போஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். இவனை சும்மா விட்டுறக்கூடாது. அவனால தான் ராஜாங்க ஐயாவுக்கு பெரிய பிரச்சனையே வரப்போகுதுன்னு தெளிவாக தெரியுது அப்படின்னு டாக்டர் கொடுத்த ஆதாரத்தை வாங்கிக்கிட்டு அங்கே போலீஸும் வந்துடுறாங்க. போஸை கண்டுபிடிக்கணும், அவனை வெளுத்து வாங்கணும், அவனை வெளியில் விடவே கூடாது. தப்புக்கு மேலே தப்பு செஞ்சிட்ருக்கிற போஸால் கண்டிப்பாக ராஜாங்க ஐயாவுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே ராஜாங்கத்தை பார்க்குறதுக்காக போலீஸ் வராங்க. உடனே ராஜாங்கம், வாங்க சார், வேற எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் தான் எந்த தப்பும் செய்யலைன்னு அந்த தமிழ்செல்வி உண்மையை நிரூபிச்சிட்டால அப்படின்னு சொல்ல, ஆமாங்க ஐயா, உங்கள் மேலே தப்பு இருக்கிறதா சொல்லி வந்தவங்க தப்பாக ஏமாற்றி கொடுக்க இருந்த கம்ப்ளைண்ட்டை கூட நான் வாங்கலை, அந்த உண்மையவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, உண்மையா, என்ன உண்மை, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே சன்னாசியும், வேறு யாராலையும் பிரச்சனை இருக்குதா என்னன்னு கேட்க, வேறு யாரும் இல்லை, உங்கள் தம்பி சன்னாசியோட பையன் ஈஸ்வரியோட பையன் போஸ் தான் அந்த ஆளுங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி தப்பு செய்யாத ராஜாங்கம் தப்பு செஞ்சதாகவும் மற்றவங்க கிட்ட பணம் வாங்கி ஏமாத்தினதாகவும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நம்புற மாதிரி ஏமாத்தினதாகவும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. நல்ல வேலை உங்கள் மருமக தமிழ்செல்வி அதுக்கு முன்னாடியே வந்து தன்னுடைய அப்பா தான் இந்த தப்பு எல்லாத்தையும் செஞ்சாருன்னு உண்மையை சொல்ல வச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கும் அதை புரிய வச்சாங்க. அதனால் அங்கே வந்த யார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் நான் வாங்கலை. ஐயா, உங்களை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே. உங்களால் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு நிறைய பேரை படிக்க வைக்கிறீங்க, நிறைய பேருக்கு பெரிய பெரிய உதவியெல்லாம் செஞ்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி தப்பு செய்வீங்கன்னு நான் ஏற்றுக்க முடியும். உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஐயா. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க போஸாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதை சொல்லி ஆதாரத்தையும் காட்டணும், தப்பு செஞ்ச போஸை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு போலீஸ் வந்த உடனே போஸை பற்றி பேச ஆரம்பிக்க, உடனே சேது, போஸா, அவன் இப்போ இங்கே இல்லவே இல்லையே, அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. ஏன்னா வீட்லேயே அவன் நிறைய தப்பு செஞ்சிட்டான். அதை கண்டுபிடிச்ச உடனே என் சித்தப்பா அவனை வெளியில் போக சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் யாரும் அவன்கிட்ட ஃபோனில் பேசுகிறதும் இல்லை. அது மட்டும் இல்லை, அவன் எங்கே இருக்கானும் தெரியாது. அவன் தப்பு செஞ்சுதான் வந்து சொல்கிறீங்க, எங்களால் நம்பவும் முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு போஸ். இங்கே போஸை சொல்கிறாரு சேது. போஸை பற்றி பேச ஆரம்பித்த உடனே சித்ரா, இங்கே ஈஸ்வரின்னு எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. என்னது இது, போஸை கண்டுபிடிக்கிற போகிறேன்னு சொல்கிறாங்க, போஸ் செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழ்செல்வியால் தான் உண்மையெல்லாம் தெரிய போகுது, வீட்டில் என்ன நடக்க போதோ தெரியலன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தா இந்த போஸ் அப்போ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. உடனே ராஜாங்கம், அப்படி அந்த போஸ் என்ன தான் செஞ்சான், என் குடும்பத்தை அவமானப்படுத்த அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்கும்போது, அந்த போஸ் என்ன செய்யலை, இப்போ கூட ஆளுங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லி அவங்க மனசை மாற்றி நீங்கள் செய்யாத தப்பை செஞ்சதா பொய் சொல்ல வச்சதே அந்த போஸ் தான். நல்ல வேலை நானாக இருக்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன், இல்லைனா கண்டிப்பாக அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு உங்களையும் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறேன்னு ரொம்பவே நீங்கள் அவமானப்பட்டிருக்கணும். அது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தமிழ்செல்வி தான் அப்பான்னு கூட பார்க்காம உண்மையை நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மருமக கிடைக்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பரவாயில்ல சேது, உங்கள் மனைவி ரொம்ப புத்திசாலியாகவும் திறமையாகவும் இருக்கிறாங்க.
உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்ச போஸ் நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினச்சிருக்கான். அதனால் என்னைக்கு போஸை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களோ தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து திட்டம் போட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு காரணமே அந்த போஸ் தான். அதுக்கப்புறமும் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் குணமாகி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கான். டாக்டர் கூப்பிட்டு எங்களுக்கு ஆதாரத்தை காமிச்சாங்க. நீங்கள் எந்த ரூமில் இருந்தீங்களோ அதே ரூமுக்கு போஸ் வந்து என்னென்ன செஞ்சுருக்கிறான்னு இந்த ஆதாரத்தை பாருங்கள், தெளிவாக உங்களுக்கே புரிய வரும்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த ஆதாரத்தை கொண்டு வந்த போலீஸ் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் போஸ் என்ன செஞ்சாருன்னு தெளிவாக காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பத்தா என்ன இது போஸ் இப்படிலாம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க பேரதிர்ச்சியோட பார்க்க இங்கே உடனே சேதுக்கு என்னப்பா இந்த போஸ் இப்படி செஞ்சுருக்கிறான், இவன் எங்கே இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, எந்த உண்மை தெரியவே கூடாதுன்னு நினச்சனோ அதை இப்படி கண்டுபிடிச்சிட்டு வந்து ஆதாரத்தையும் காமிச்சிட்ருக்காரே இந்த போலீஸு, வசமாக மாட்டிக்கிட்டான் போஸு, இவன் கூட சேர்ந்து நானும் மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஈஸ்வரி. உடனே இதை பார்த்துட்டு இங்கே சன்னாசியும், பாரு ஈஸ்வரி உன் பையன் என்ன செஞ்சு வச்சுருக்கானுன்னு ரொம்ப கோபமாக பேச, எனக்கு என்னங்க தெரியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் கூட உங்களை காப்பாற்றினது உங்கள் மருமக தமிழ்செல்வி தான். அவங்களுக்கு துணையாக இருந்தது இந்த வீட்டில் உள்ள ஈஸ்வரி. சொல்லப்போனால் போஸ் என்ன செஞ்சான்னு இந்த ஈஸ்வரிக்கு கூட தெளிவாக தெரியும். வேணும்னா பாருங்கள், அந்த ரூமில் இருந்த உங்களை காப்பாற்றி வேறு ரூமுக்கு கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தமிழ்செல்வியும் இந்த ஈஸ்வரியும் அப்படின்னு அந்த ஆதாரத்தையும் ரொம்பவே தெளிவாக காமிக்க, அப்போ ஈஸ்வரிக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தன்னோட பையன் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தன்னுடைய பையனை வேற எங்கேயோ அனுப்பி வச்சுட்டு உண்மையவும் ஈஸ்வரி மறைச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் தமிழ்செல்வி இந்த வீட்டில் இல்லை. அப்படி இருந்தும் தான் மாமனாருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு காப்பாற்றிருக்கா. ஈஸ்வரிக்காக தமிழ்செல்வியும் உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்பவே தெளிவாக புரிய வருது. உடனே சன்னாசியும், நல்ல வேலை இந்த வீட்டு மருமக தமிழ்செல்வி நல்ல நேரத்துக்கு வந்து எங்கள் அண்ணனை காப்பாற்றிருக்கா சார், இதெல்லாம் இப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார்னு சொல்ல, அதான் உங்கள் வீட்டில் உள்ள ஈஸ்வரிக்கு எல்லாம் தெரியுமே, ஏன் அவங்க இதை பற்றி சொல்லலையா, இல்லை அவங்க பையனால் இவ்வளோ பிரச்சனை வந்தால் மாட்டிப்பானுன்னு அமைதியாக இருந்துட்டாங்களான்னு போலீஸ் கேள்வி கேட்க, உடனே இங்கே அப்பத்தாவும், ஈஸ்வரி நீ ஏன் இதெல்லாம் மறைச்சேன்னு கேட்குறாங்க. உடனே ராஜாங்கம், ஈஸ்வரி நடந்த எல்லாமே உனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு போஸை பற்றி எதுவுமே சொல்லலை, இத்தனை நாள் ஆகியும் ஒன்றும் நடக்காத மாதிரி இருந்திருக்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு தான் தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கே, நல்ல வேலை தமிழ்செல்வி வரலன்னா என்னை யாராலையும் காப்பாற்றிருக்க முடியாது, என போஸ் வேணும்னு திட்டம் போட்டுலாம் அங்கே வந்திருக்கான். ஆனாலும் ஈஸ்வரி போஸுக்கு இன்னும் நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியா, போஸை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது, அவன் செஞ்ச தப்பெல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கியான்னு கேள்வி கேட்க, அதுதாங்க உண்மை, இந்த வீட்டில் நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தணும், தலகுனியை வைக்கணும், இந்த பொறுப்புலையே நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த வீட்டு மருமகளாக இருக்கிற தமிழ்செல்வி இந்த வீட்டில் இல்லைனாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களை காப்பாற்றுறதே அந்த தமிழ்செல்வியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு வீடு தேடி வந்த போலீஸும் அவருக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு உண்மையவும் அங்கே ராஜாங்கம் முன்னாடி தெளிவாக சொல்லி ஆதாரத்தையும் காட்ட, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஈஸ்வரி போஸுன்னு 2 பேர் மேலேயும் ரொம்ப கோபம் வருது. உடனே இங்கே சேது, தப்பு செஞ்ச அந்த போஸை நான் சும்மா விட மாட்டேன், அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவனை நான் வெளுத்து வாங்க தான் போகிறேன், என் அப்பா தலகுனியறதுக்கு காரணமாகவும் அவன் தான் இருக்கான், என் அப்பா இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு வந்து எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கான், இந்த வீட்டில் இருந்தப்ப அவனுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சோம், ஆனால் அவன் கொஞ்சம் கூட அதெல்லாம் நினச்சி பார்க்கவே இல்லைல்ல, அதுலேயும் சின்னம்மா நீங்கள் இப்படி போஸுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, தமிழ்செல்வி இல்லைன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும், ஆனால் இவ்வளோ நடந்தும் நீங்கள் ஏன் போஸை பற்றி சொல்லலை, உங்கள் மேலே உள்ள பாசத்துலையும் அக்கறையிலையும் போஸை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு தமிழ்செல்வி நினச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் இதே வீட்டில் தானே இருக்கீங்க, தமிழ்செல்வியாவது இந்த வீட்டில் இல்லை, நீங்கள் அப்போ உண்மையாகவே இந்த வீட்டில் நல்லது நடக்கணும்னு நினச்சிருந்தா போஸை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கணும், சொல்லாமல் உண்மையை மறைச்சது உங்கள் தப்பு அப்படின்னு சேது ரொம்ப கோபமாக பேச, இல்லை சேது நீயுமா என்னை தப்பாக நினைக்கிற, ஏற்கனவே எல்லாரும் போஸ் மேலே கோபமாக இருக்கீங்க, அவனை பற்றி தெரிஞ்சா நீ சும்மா விட்டு வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், உன்கிட்ட போஸ் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் அவனை உடனே அங்கேருந்து கிளம்பி போக சொல்லிட்டேன், இனி ராஜாங்க மாமாவுக்கு போஸால் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இந்த ஒரு முறை போஸை மன்னிச்சு விட்டுரு, இனி போஸால் இப்படிப்பட்ட பிரச்சனை வரவே வராது, போஸுக்காக உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்குற சேது, நீ ரொம்ப கோவப்படாத சேது அப்படின்னு சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி. அந்த சமயம் இங்கே சேது கோவத்தில் இருந்தாலும் ராஜாங்க ஒரு முடிவெடுக்கிறாரு,
தமிழ்செல்வி என்னை காப்பாத்திருக்கா, இல்லைனா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும். என் பையன் சேதுவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் இப்படி இங்கே உட்காந்துட்ருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த தமிழ்செல்வி தான். தமிழ்செல்வி இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் செய்கிறான்னு இங்கே என் அம்மா மோகனான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. நான் எதையுமே கேட்கல. ஆனால் இப்போ இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தெளிவாக புரியுது, இந்த வீட்டில் இருக்கிறவங்கள தான் நம்பக்கூடாது போல. ஆனால் என் மருமகளாக இருந்து பொய் சொன்னதுக்கு அவளே இந்த வீட்டை விட்டு வெளியில் போனது மட்டும் இல்லாமல் தான் படித்து முன்னேறணும்னு என் குடும்பத்துக்கு பெருமை தேடி தரணும்னு நினச்ச தமிழ்செல்வி எனக்கு எம்புட்டு பெரிய உதவி செஞ்சுருக்கா. அதை தெரியாமல் நான் தமிழ்செல்வி படிப்புக்கு உதவி செய்யலை, அவள் என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு கண்டுக்காமல் இருந்தது என்னுடைய பெரிய தப்பு தான். கண்டிப்பாக இங்கே தமிழ்செல்வி செஞ்ச உதவிக்கு அந்த செல்லப்பாண்டி உள்ளே இருக்கக்கூடாது. செல்லப்பாண்டியை நான் வெளியில் கொண்டு வரணும். யார் யார்கிட்ட இருந்து செல்லப்பாண்டி பணத்தெல்லாம் வாங்கினானோ எல்லா பணத்தையும் மற்றவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு தமிழ்செல்வியை மருமகளாக என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டிலேயே இருந்த போஸே இப்படிலாம் செஞ்சுருக்கிறானே அப்படின்னு தாங்கிக்க முடியாமல் கண்கலங்கி நிற்கிறாரு ராஜாங்கம். மோகனா கண்கலங்கி நிற்கிறாங்க. இங்கே சேது கோவமாக இருந்தாலும் ராஜாங்கம் எல்லார் முன்னாடியும் தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறாரு. என்னதான் செல்லப்பாண்டி பணத்து மேலே உள்ள ஆசையில் என் பேரை சொல்லி மற்றவங்கள ஏமாற்றி பணம் வாங்கியிருந்தாலும் அதுவே பெரிய தப்பு. என்னை தலகுனியை வச்சுட்டான்னு எனக்கு கோவம் வந்தது. அப்பையும் தமிழ்செல்வி தான் உண்மையை நிரூபிச்சா. இந்த போஸ்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றின தமிழ்செல்விக்கு நான் உதவி செய்யணும். அதனால் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. செல்லப்பாண்டி வெளியில் வரணும். யார் யாருக்கெல்லாம் செல்லப்பாண்டி பணம் கொடுக்கணுமோ அம்புட்டு பணத்தையும் நானே கொடுத்துட்றேன். என் சம்மந்தி செல்லப்பாண்டியை நீங்கள் வெளியில் விடணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். தமிழ்செல்வியை தேடி போய் நானே மன்னிப்பு கேட்டு தமிழ்செல்வியை மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். தமிழ்செல்வி இந்த வீட்டில் இல்லாதப்ப இம்புட்டு பிரச்சனை வருது. அது எல்லாத்துக்கும் எனக்கு உதவி செய்கிறது தமிழ்செல்வி மட்டும்தான். இத்தனை பேர் என் வீட்டில் இருக்காங்க. இவங்களை நம்புறதை விட அங்கே தமிழ்செல்வியை நம்பினா மட்டும்தான் எனக்கு நல்லது நடக்கும்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இங்கே ஒரு முடிவெடுக்கிறாரு ராஜாங்கம். உடனே போலீஸும், ஐயா நீங்கள் அந்த செல்லப்பாண்டி தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா கண்டிப்பாக அங்கே ஏமாந்தவங்களுக்கு பணத்தெல்லாம் கொடுத்துடலாம். உங்கள் சம்மந்தி செல்லப்பாண்டியும் வெளியில் வந்துடுவார். எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியானது. ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. போஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நாங்கள் போஸை கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்கிடுறோம். இனி அந்த போஸால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஐயா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்கன்றதுக்காக தான் ஆதாரம் கிடைச்ச உடனே உங்களை தேடி வந்தோம். இப்போ நீங்கள் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. தமிழ்செல்வியும் சேதுவும் பிரிஞ்சிருக்கிறத விட அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழ்செல்வி உங்கள் குடும்பத்துக்கு நல்ல மருமகளாக எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உதவி செய்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்கள் தான் தெளிவாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு வந்த போலீஸும் சொல்லிட்டு போக, போஸ் செஞ்ச தப்புக்கு போஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் போஸுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ் செஞ்ச தப்பை மறைச்ச ஈஸ்வரியை இங்கே ராஜாங்க கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாரு. இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரி, மாமா நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குறாங்க. நீ செஞ்சது என்ன தப்புன்னு இன்னுமா உனக்கு புரியல? போஸ் இப்படிலாம் செஞ்சான்னு உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ அதை சொல்லாமல் மறைச்சிருக்க. அது மட்டுமா, இன்னும் போஸ் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியல. ஆனால் உனக்கு நல்லா தெரியும். போஸ்கிட்ட நீ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கே போஸுக்கு உதவி செய்கிறதா சொல்லி வீட்டில் உள்ள பணத்தை நீ இனி கொடுக்கக்கூடாது. இந்த வீட்டில் நீ இருந்தால் தானே போஸ்க்கு உதவி செய்ய முடியும். போஸ் தப்பு செஞ்சதுனால தானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். அதே தப்பை தான் நீயும் செஞ்சுருக்க. இனி இந்த வீட்டில் உனக்கும் சித்ராவுக்கும் இடமே இல்லை. சன்னாசி, என் முடிவு இதுதான். நீ என்ன சொல்கிறேன்னு கேட்க, அண்ணே நீங்கள் பேசுனதை ஏதாவது நான் மீறி எதிர்த்து பேசியிருக்கேன்னா நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. போஸ் எங்கே இருக்கான்னு இந்த ஈஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். போஸ் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பான். ஏன்னா நம்ம வீட்டு பணத்தை தான் ஈஸ்வரி அனுப்பிட்டுருக்கால. இனி ஈஸ்வரியும் இந்த வீட்டில் இல்லைனா தான் இவங்க 3 பேரும் கஷ்டப்பட்டாதான் நம்ம குடும்பத்தோட அருமை பெருமை என்னன்னு தெரியும். மறுபடியும் திருந்தி வருவாங்க. அதனால் நீங்கள் எடுத்த முடிவு சரின்னு தான் எனக்கும் தோணுது. தப்பு செஞ்ச யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. தப்பு செஞ்ச சாவித்திரியை வீட்டை விட்டு நம்ம வெளியில் அனுப்பலையா, அதே மாதிரி போஸுக்கு சப்போர்ட் பண்ண ஈஸ்வரியும் வீட்டை விட்டு வெளியில் போகட்டும். இதுதான் என்னுடைய முடிவுன்னு ராஜாங்கம் சொன்ன மாதிரியே இங்கே சன்னாசியும் சொல்ல, அவமானப்பட்ட ஈஸ்வரி இப்படி ஒரு முடிவெடுத்து என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாங்களேன்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ராஜாங்கம் சொன்ன மாதிரியே செல்லப்பாண்டி யார் யார்கிட்ட ஏமாற்றி பணத்தை வாங்கினாரோ எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பணத்தையும் கொடுத்துட்டு இங்கே செல்லப்பாண்டியை வெளியில் வர வைக்கிறாரு. செல்லப்பாண்டியை கூட்டிட்டு தமிழ்செல்வியோட வீட்டுக்கு ராஜாங்கம் வரதை பார்த்துட்டு வசந்தி வாங்கய்யா வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு உபசரிக்கும் போது கண் கலங்கிக்கிட்டே ராஜாங்கம்
தமிழ்செல்வி கிட்ட நன்றி சொல்கிறாங்க. நீ செஞ்ச உதவியால் தான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். நீ என்னை எவ்வளவோ பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்க. போஸ் செஞ்ச எல்லாமே எனக்கு தெரியும். ஆதாரத்தையும் பார்த்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நீ மட்டும் எனக்கு உதவி செஞ்சு என்னை காப்பாற்றலைன்னா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும். உன் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிடு தமிழ்செல்வி. நீ கண்டிப்பாக நல்ல மருமகளா என் வீட்டுக்கு வரணும். சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி செஞ்ச தப்பை மன்னிச்சு செல்லப்பாண்டியும் வசந்தியும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு தமிழ்செல்வியை ரொம்ப சந்தோஷமாக மருமகளா தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு ராஜாங்கம். இனி சேதுவும் தமிழ்செல்வியும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக என் வீட்டில் வாழணும். அதை பார்க்கணும். என் வீட்டு வாரிசை சுமக்கிற தமிழ்செல்வி இனி என்னைக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு தமிழ்செல்வியை ராஜாங்கம் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இப்படி ராஜாங்கம் மனசு மாறுவார். இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத வசந்தி, செல்லப்பாண்டி, தமிழ்செல்வின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. செல்லப்பாண்டிக்கு ராஜாங்கம் உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்செல்வி படிக்கிறதுக்கு எம்புட்டு செலவானாலும் அதை நானே பார்ப்பேன்னு தமிழ்செல்வியை நினச்சி சந்தோஷப்படுறாரு ராஜாங்கம் மனசு மாறி தமிழ்செல்வியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதெல்லாம் பார்த்துட்டு சாவித்திரியால் தாங்க முடியாத கோவத்தில் இருக்காங்க. தமிழ்செல்வி சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. போஸுக்கு சப்போர்ட் பண்ணி உண்மையை மறைச்ச ஈஸ்வரி செஞ்ச தப்புக்கு அவமானப்பட்டு சித்ராவையும் கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இங்கே ராஜாங்கம் மனசு மாறி தமிழ்செல்வியை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கிட்டதால அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.